எது எடுத்தாலும் அதில் ஃபுல் ஸ்டாப்பே வரைக்க முடியல. கம்மா தான். அடுத்த செட்டிங் இப்படி ஓடும். செய்தொழில் வழி ஏதாவது ஒரு புதுசாக இப்போதைக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷத்தில் இடைஞ்சல் தராங்களோ, நமக்கான சுகதுக்கங்களை அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் உணர்வு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதன் அடிப்படையில் பலாபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த 2024 அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பலாபலன்களை நமக்கு தரப்போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றது பார்க்குறப்ப, ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 2 அயனங்கள் இருக்குது. அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது. உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம், அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை உத்தராயணமாகவும், சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது. அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும், தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா, உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை, ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆடி 1 முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம். அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது. அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூல் அதிகமாக இருக்கும், பகல் பொழுதுன்றதில் ஹாட் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்துலேயும், பெண்கோள்கள் வலிமை தட்சிணாயனத்துலேயும் இருக்கும். அதனால தான் பெண்கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கவும், இந்த உலகம் ஈரத்தை, அதாவது மழை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயனத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம். அப்போ ஆடியில் நம்ம விதைச்சி தையில் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது, காற்றும் அதிகமாக இருக்குது, ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் எப்பவுமே வாரை பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும். அதே தட்சிணாயனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மெல்லமாக, அதாவது மண்ணுளி பாம்பு மாதிரி சின்னதாக, அதாவது எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது. ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும், ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண, எப்பயுமே சில அயனங்களுக்கும் சரி சில வருஷங்களுக்கும் சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 2024 அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோள் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும், சனியை எடுத்துக்கணும். அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும். அப்போ புதன், ராகு, சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க. எப்பயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க. அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்லது பவுலர் மட்டும் அப்படின்னம்னாக்கா அது கொஞ்சம் செகண்டரி தான். ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது. ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான், ஃபீல்டிங் பண்ணுவான், பவுலிங்கும் போடுவான். அப்படின்றப்ப அவன் கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அவன் அவன் விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும், அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா இருக்கும், எல்லாமே டஃப்பு. அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர்சிட்டி இருக்கும், அதாவது பற்றாக்குறை இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி. ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி புதனுடைய சாரத்தில். இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில், அடுத்து பகை பெற்ற ராசியில். ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே, அதாவது ஸ்டார்ஸ் பூராமே சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு, குருக்கு உண்டு. அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட. எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம், அந்த எனிமி வீடு தான். ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக தெரியாது. அதே டயத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும். இதில் அது போல் தான் குருக்கு அடுத்த 2024 ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான். அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார். ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவிர அனைத்து, அதாவது ஆண்கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசண்ட்டு. அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார், சூரியன் அங்கே தான் இருக்கார், அடுத்து உங்களுக்கு சனி ராகு தான் மேஜர் பிளேயர், அவங்களும் அங்கே தான் இருக்காங்க, உத்தராயணத்தில் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல
எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 75,000 கூட சென்சஸ் வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு. அப்போ இதில் என்னன்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்பிளிங்காக நினச்சா கேம்பிளிங்கு, அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை குருவாக மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ராகுவாக நினச்சா கேம்பிளிங்காக இருக்கும். அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே, அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார், ட்ரேடிங்கும் இன்ட்ராடேயும் பண்ணுறது நம்மளுடைய ராகு தான் பண்ணுவார். அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் அனுகூலமான திசாபதிகள் நடக்கணும், அதே மாதிரி கிரகநிலைகள் இருக்கணும். 2, 5, 8, 11 இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் பெரிய அளவில் எடுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க, நஷ்டத்தில் வெளியே வருவாங்க, அதே ஒரு நபர் லாபத்தோடு வெளியே வருவார். அப்போ ஒரே ஷேர் தான், பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றார், ஒருத்தர் லாபத்தில் வெளியே வர்றார். அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானாக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது. அது உங்களுடைய பர்சனல் சார்ட்டாக பார்த்துக்கங்க. இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான். ராகு புதன் காலில் இருக்கார், அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த சனி ராகு காலில் தான் இருக்கார், அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான். இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு February 6 பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார், தேய்பிரை சந்திரனாக இருந்தார். பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல. நம்ம பலன்களை சொல்லுவோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு மனசு ஃபங்க் ஆகிடும். அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு, யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு. ஆனால் ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டிங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் விளைவு நிறைய தரும். அதனால தான் அதிகபட்சம் ஒரு 10% பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு 30%, 40% சொல்கிறதும், 90% நெகட்டிவ் இருந்தால் கூட அது 50%, 60% சொல்கிறதும். இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். ஆனால் ஜென்ரலாக ராசி பலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர், நல்லவர், வள்ளல் அப்படின்னு எல்லாத்தையும் கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா ஜோசியர்டையுமே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க, ஏன்னா யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. அந்த மாதிரி தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறமே இருக்கும். அதனால் நான் ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன். ஏன்னா யதார்த்தத்தை உண்மையை சொல்லிட்டு போவோம், அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன். அதனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த உத்தராயண காலம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு 9ஆம் பாவம் தான் ஒர்க் பண்ணுது. 9 அப்படின்றது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்ன்றது செவ்வாயில் யார் இருக்கா அப்படின்னா 8 குடையன் இருக்கான். அப்போ எந்த ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் மாற்றமாக இருக்கட்டும், ஜாபு மாற்றமாக இருக்கட்டும், அல்லது வேலையில் ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு தடை. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு டெட் அகென்ஸ்ட் ஃபெல்லோ. யார்? 3, 8 கூடையவர். அவர் இருக்கிறது புதனுடைய சாரத்தில் தான் இருக்கார். அப்போ புதனுடைய சாரத்தில் இருந்து 9ல் இருக்குன்றப்ப உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கூட சில சண்டை சச்சரவுகள் பெருசாக உங்களுக்குள்ள க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், கருத்து மோதலாது. அதாவது ரொம்ப சாஃப்ட்னராக இருந்தாங்க 2 பேரும். என்னன்னாக்கா ஒருத்தர் தேவகணம், ஒருத்தர் மனித கணம், அல்லது 2 பேருமே தேவகணம்னாக்கா 2 பேருமே அப்பராணியாக இருப்பாங்க. 2 பேரில் ஒருத்தர் தேவகணம், ஒருத்தர் மனுஷகணம். அப்படின்னா ஒருத்தர் மனுஷகணன்றவன் டாமினேட் பர்சனாக இருப்பாங்க. தேவகணம் அசுரகணன்றது அவங்களுக்குள்ள ஒத்தே வராது, பட் ஆனால் அடிமையாகி கிடப்பாங்க. ஆனால் 2 அசுரகுணம் சேர்ந்துச்சுனாக்கா அந்த வீடு ரணகலம் ஆகிடும். அதே சமயம் ராட்சச கணமும் மனுஷ கணமும் இருந்துச்சா ஓரளவுக்கு எதிர்த்து பார்ப்பாங்க, முடியலன்னா அடாப்ட் பண்ணி போயிடுவாங்க. இந்த தன்மையில் இருக்கும். அப்போ 2 அசுரகணன்றது இருக்கக்கூடாது, 2 தேவகணமும் இருக்கக்கூடாது.
2 தேவகுணம் என்ன பண்ணுனாக்கா, எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி. யார் எங்கே அடித்தாலும் சரிங்க சாமி சரிங்க சாமி அப்படின்னு வாங்கிக்கிறவங்களா இருப்பாங்க. 2 தேவகுணமும் இருந்துச்சுனாக்கா எதுவும் சண்டை வர தேவையில்லை. போகிற பக்கம்லாம் ஏதாவது ஒரு வம்பிழுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தன்மை. இவங்க எங்கே போனாலும் ஒரு எக்ஸ்கர்ஷன் போனாங்க, ஒரு சினிமாவுக்கு போனாங்க, ஒரு பார்க்கு போனாங்க, ஒரு பீச்சுக்கு போனாங்க, ஒரு வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனாங்கன்னா கூட அங்கே இவங்கள வச்சு ஒரு சண்டை நடந்துட்டு வந்துடும். இவங்க வந்துட்டு போனது இவங்கள வச்சு அங்கே பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கும். சண்டைனாக்க வாக்குவாதமாக இருக்கும், அவங்கவுங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 8 கூட போய் 9 இருக்கிறதுன்றது எங்கே போகிற பக்கம்லாம் ஒரு பேச்சுவார்த்தைன்னு போனால் கூட அதில் ஒரு சண்டை சச்சரவோடு திரும்புறது. அதாவது முடிவற்ற தன்மையில் வெளியே வர்றது. எப்பயுமே ஒரு பேசுகிறதுக்கு போகிறோம், அல்லது ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம், ஒரு துக்கத்துக்கு போகிறோம், அல்லது கல்யாணத்துக்கு போகிறோன்னா வந்த இடம் நம்ம போன தடம் தெரியாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு அட் ப்ரெசென்ட்டு எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு நம்மளுடைய ஷேடோ விழுந்துருது, அங்கே நம்மளுடைய இமேஜ் விழுது, அங்கே நம்ம இமேஜ் வச்சு சில கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அல்லது ஏதாவது ஒரு பஞ்சாயத்தாவது அல்லது ஏதாவது ஒரு சண்டைனாக்கா மனசளவில் சண்டை நடந்தாலும் ஒன்று தான், ஃபிசிக்கலாக வெளியே நடந்தாலும் சண்டை ஒன்று தான். எல்லாமே குமுறல் சார்ந்த விஷயந்தான், அதாவது மனம் சார்ந்த விஷயந்தான். என்ன அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி சொல்கிறானே இப்படி நினைக்கிறது ஒன்று தனியாக ரூம்குள்ளே அல்லது ஃபிசிக்கலாகவே அங்கே அடிதடி சண்டை நடக்கிறது ஒன்று தான். இந்த மாதிரி தன்மை இப்போ அட் ப்ரெசென்ட் என்னென்னா எது எடுத்தாலும் அதில் ஃபுல் ஸ்டாப்பே வரைக்க முடியல, கம்மா தான், அடுத்த செட்டிங் இப்படி ஓடும். அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா வேலை முயற்சிகள் எடுத்தால் கூட அது வெற்றி பெறலை, வீண் அலைச்சல்கள் அதிகமாக. ஏன்னா 10ஆம் இடம்ன்றது உங்களுக்கு செவ்வாய் புதன் இருக்குது, ஆனால் 9ஆம் இடம்ன்றது தான் ஒர்க் பண்ணுது. அப்படின்றப்போ 9ஆம் இடம்ன்றது உங்கள் ராசிக்கு அவர் நட்பு பெற்றவர் தான், அவர் 10ல் இருக்கார் வர. ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன்றது 3 8 கூடையவராக இருக்கார். அவரும் யாரோட சாரம்னா புதனுடைய சாரத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு டெட் அகென்ஸ்ட் அவர். அப்போ எந்தனாலும் சரி, எந்த இடத்துக்கு வெளியே போனாலும் சரி, அதில் ஏதாவது கோயில் குளம் போனால் கூட அங்கேயும் ஒரு சண்டை, அல்லது திருப்தியான போகிற மாதிரி திரும்பி வர்றதில்லை, மனக்கசப்போடே வர்றது. வந்ததுமே இதுக்கு தான் கூட்டு போகிறதில்ல, இதுக்கு தான் எங்கேயும் போகிறதில்ல, எங்கேயும் விரும்புறதில்ல, எங்கேயும் அந்த மாதிரி செழிப்பு வீட்டுக்குள்ளேயே லைஃப் பார்ட்னருக்குள்ளவே இதெல்லாமே. அல்லது நீங்கள் உட்காந்துட்டு அவங்கள அனுப்புறது, அல்லது அவங்க உட்காந்துட்டு நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்கிறது, போகிறப்பே தகராறு, இதெல்லாமே நடந்துகிட்ருக்கும். அட் ப்ரெசென்ட் எதுனாலும் சரி உங்களுக்குள்ளவே ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு ஜாபு தேடுறதா இருக்கட்டும், ஜாபுன்றது ஒன்று தான். இதில் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், சுயசாரம் இருக்கார். வேலை மாற்றம் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு ஆதாயத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சூரியன் சனி வீட்டில் பெருசாக தர மாட்டார். நீங்கள் வேலை மாற்றம் வந்தால் கூட அது பெரிய அளவில் உங்களுக்கு ஹைக்கு தராது, பேர் டிசிக்னேஷன் மட்டும்தான் மாறும். இவர் இந்த இதுலேருந்து இந்த பொறுப்புலேருந்து இந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் வருமோ ஒழிய பெருசாக சம்பள உயர்வு பேனர் தான் மாறி இருக்கும். பிரான்ச் மேனேஜரில் இந்த பிரான்ச் மேனேஜர்னாங்க, அடுத்த பிரான்ச் டிப்டி மேனேஜர்னாங்க, அடுத்து இந்த மாதிரி ஏதாவது பொசிஷன் வேணால் சஃபலாகலாம் ஒழிய பெருசாக ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ ஒரு பெருசாக ஒரு பல்கான அமௌண்ட்டோ இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏதாவது எதிர்பார்க்குற பணமே உங்களுக்கு ஷார்ட்டேஜ் தான். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க குரு எப்படி தருவார், லாஸ்ட்டு 1 இயராகவே படு சஃபர், அதாவது பண விஷயத்தில் 10 பைசா போடல. ஏன்னா தனக்காரகன்றது குரு தான், தனஸ்தானன்றது 2 தான். எப்போவுமே தனஸ்தானத்தில் தனக்காரகர் இருக்கிறதுன்றது காரக பாவனா ரீதியில் பார்க்குறப்ப அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டு 1 இயர் கடுமையான பண நெருக்கடி, பணப்பஞ்சம். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் அதுக்கு மேலே செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் உபயோகமற்ற செலவுகள், எதாவது ஒன்று செய்கிறேன் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவுகள். 9ல் இருக்கிற சுக்கிரன் செய்கிறாரு, 10 ஜாப் வைஸு செவ்வாய் 2 10 கூடையவர், அதாவது ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல. அப்போ ஜாப் வைஸில் மாற்றம் இருக்குது, பட் ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா புதனோட சேர்ந்துருக்காரு. அப்போ செய்தொழில் வழி ஏதாவது ஒரு புதுசாக இப்போதைக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைம் உத்தராயணத்தில் ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் தான் இருக்கார். அப்போ அது உங்களுக்குன்னு ஒரு பிராண்டையாவது இனிஷியேட் பண்ணி காமிச்சிடும். இப்போ லாபம் ஒரு பக்கம் இல்லாமல் இருந்தால் கூட வருங்காலம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் காலம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு பிராண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சூரியன் அப்போதைக்கு உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துல பிரவேசிக்கிறப்ப ஒரு தட்சிணாயனம் வரப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இப்போ இனிஷியேட் பண்ணலாம், அவ்வளோதான், இன்வெஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அப்போ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அது பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 2 5 7 9 10 தான் இனிஷியேட் ஆகுது. 6 கூட சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார், அவரும் சுயசாரம் பெற்றவராக இருக்கார். அப்போ மார்க்கெட் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்களேன், அது ஒரு ஃபியூச்சரில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே லாங் டேர்ம் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸ் நல்லாயிருக்கும். ஷார்ட் டேர்மில் பெருசாக உங்களுக்கு போடுறதெல்லாம்
லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த டைம் வந்து 9 வேலை செய்யுது அப்படின்னம்னா விட்டுடுங்க. அதாவது அது போகிற போக்கில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இத்தனையும் 2ல் குரு இருக்காருன்னு தான் பேர். போகிற பக்கம் நீங்கள் சாஃப்டாக தான் பேசுகிறீங்க, ஆனால் அது சண்டையாக மாறுது. ஏன்? அல்லது ஏதாவது ஒரு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மனோத்துவத்தை ரீதியாக ஒரு அமைதியான தன்மையில் பேசுகிறீங்க, அல்லது உங்கள்கிட்ட நடவடிக்கை இருக்குது. பட் ஆனால் அது நெகட்டிவாக மற்றவங்களுக்கு தெரியுது. ஏன்? 5 கூடையனும் 12ல் போய் மறைகிறான். யார்? சந்திரன். அப்போ நீங்களே உங்களுக்கே தெரியல. இது வந்து இந்த இடத்துல செய்யலாம், இந்த இடத்துல செய்யக்கூடாது, இந்த இடத்துல பேசலாம், இந்த இடத்துல பேசக்கூடாது. நீங்கள் உங்கள் லாஜிக்கு சரின்னு. ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே 5ஆம் அதிபதியை வச்சு தான் உங்களுடைய டீட்டெயிலே பண்ண முடியும் உங்கள் ராசியை. அப்படின்றப்ப 5ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் இருக்கிறது ராகு சாரத்தில் இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெலிவரி பண்ணுற வேர்டு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் நினைக்கிற நினப்பு ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் இந்த இடத்துல சிக்கலை. அது ரெண்டுமே நினப்புன்றது 5ஆம் இடம் சொல்ல இருக்கக்கூடிய சந்திரன். அவர் வந்து இருக்கிறது 12ல் ராகு சாரம் பெற்றிருக்காரு. ராகு உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ நீங்களே ஒரு தனியான மனிதராக தெரியுறீங்க. மற்றவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த ஃபெல்லோவா, ஐயோ இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும், இவர்கிட்ட கொஞ்சம் உங்களை கண்டு அடுத்தவங்க வந்து உங்களோட கண்டால் அஞ்சுறதில்ல. உங்களுடைய தனித்தன்மைன்றதை காட்டிலும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை கண்டு அஞ்சுறாங்க, உங்களுடைய பிஹேவியர் கண்டு அஞ்சுறாங்க. அடுத்தவங்க உங்களை கண்டு யோசிக்கிறாங்க உங்கள்கிட்ட பழகிறதுக்கு. எப்போயுமே பழக்கத்தை ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க. அடுத்தவங்க நம்ம கூட பழகிறதோ அல்லது நாம் அடுத்தவங்கள்ட்ட பழகிறதோ ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க, ஈஸியாக வச்சுக்கோங்க. யார் மேலேயும் நீங்கள் தான் ஒரு பெருசாக வன்மம்னாக்கா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அகம் ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசாமல் இருந்தாலே போதும். இந்த இடத்துல என்ன 2ல் குரு இருக்காருனாக்கா அப்படி பாலிஷாக பேசுகிறீங்களோ ஒழிய, ஆனால் உள்ளுக்குள்ளே விஷத்தை வச்சுக்கிட்டு தேன் வார்த்தைகளை விடுறது வெளியே. இந்த ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதுமானது. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு 3க்கு குரு வந்துட்டோம்னால ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது வேறு. அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியரில் எல்லாமே என்டையர்லி சேஞ்சாக வரும். அதாவது உங்களுக்கான ஒரு தனித்தன்மை உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ லக்ன ராகு ராசியிலே இருக்கிற ராகு அப்படின்றப்ப எல்லாத்தையும் கண்டு பயப்படுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் மேலேயும் குறை சொல்லி தப்பு இல்லை. அதாவது என்னன்னாக்கா பெருசாக நீங்கள் ஒரு தப்பான மனிதர், நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலான பர்சன், நீங்கள் ஒரு ரொம்ப யூனிக்கான பர்சன், நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பழகிறதுக்கு அஞ்சவா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் என்னன்னாக்கா இந்த சொசைட்டியை கண்டு, உங்கள் கூட இருக்கவங்களை கண்டு, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை கண்டு, உங்களுக்கு எது ஒய்ஃபாக இருந்தால் கூட ஹஸ்பண்டாக இருந்தால் கூட அவங்கள கண்டு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இது பண்ணுறாங்களோ, நமக்கு தெரியாமல் இது பண்ணுறாங்களோ, நமக்கு ஏதாவது நமக்கான சொத்துக்களை சிக்கல் பண்ணுறாங்களோ, நமக்கான சந்தோஷத்தில் இடைஞ்சல் தராங்களோ, நமக்கான சுகதுக்கங்களை அவங்க வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் உணர்வு. ஏன்னா ராகு ராசியில் இருந்தாலே இந்த அதாவது தயக்கத்தை தரும். அந்த தயக்கத்தை வெளிக்காட்டாத தன்மையில் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அது உங்களுக்கு அதை நீங்கள் போக போக சரியாயிடும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குருன்றது 3க்கு சுவிட்ச் ஓவர் ஆனதால் உங்களுக்கு கான்டாக்ட் எப்படின்னாக்கா 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் ராசியாதிபதியும் குரு தான். அவர் 3ஆம் இடத்துல யாரோட சாரத்தில்னாக்கா அவர் மிருகசீரிடம், அப்புறம் ரோகிணின்றது 5 கூடையன் ப்ளஸ்ஸு அடுத்து கிருத்திகை. அப்படின்றப்ப அந்த சாரங்களில் அவர் ட்ராவல் ஆகிறப்ப 2 9 கூடைய சாரம் ஃபஸ்ட்டு, அப்புறம் 5 கூடைய சாரம், அப்புறம் 6 கூடைய சாரம். அப்படின்றப்ப ஜாப் வைஸ் மாற்றம். அப்போ மேக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா என்டையர்லி பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக ரெக்கவர் கிடைக்குது. ஜாபில் மிகப்பெரிய அளவில் ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்குது. இப்போ இதில் என்னென்னாக்கா ஒரு திருமணம் இது வரைக்கும் நடக்கல அப்படின்னா இதான் ஈஸியாக நடக்கிறதுக்கான, அதாவது இத்தனைக்கும் லவ் மேரேஜ்ன்றது கொஞ்சம் சிக்கல் உங்களுக்கு. ஏன்னா 5 கூட போய் 12ல் மறையுது. அதுவே ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்படியில் இருக்குது. அது வந்து நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. அதாவது இதுதான் நடக்காது, இவர் நம்ப முடியாது, அல்லது இந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியாதா அப்படின்றதெல்லாம் சிக்கல் இருக்குது இப்போ. ஆனால் அரேஞ்ச் திருமணங்கள்ன்றது அழகாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி யாருனாக்கா புதன், 3ஆம் அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கிரன். 3ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கார், 7ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கார், 2ஆம் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. அப்போ அரேஞ்ச்மெண்ட் திருமணங்கள் அழகாக அனுகூலமாக நடக்கிறதுக்கும் அழகாக பேச்சுவார்த்தையிலேயே நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தாங்கன்னா கூட நீங்கள் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற குரு நாசுக்கு அழகாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். உங்களுடைய ஸ்டேஜ் என்னன்றது சொல்லுங்கள். ஏன்னா இந்த டைம்ன்றது 5 கூட நீங்கள் கெட்டு போயிடுறதுனால பெருசாக இந்த உத்தராயண காலத்தில் நீங்கள் அதை சக்ஸஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு சொல்லி வைங்க, அவ்வளோதான். நான் இது மாதிரி இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கேன், பார்த்துக்கங்க. இது நீங்கள் தேடுறத பார்த்து யோசித்து தேடுங்க, அல்லது நீங்கள் தேடுறத இதையும் வச்சு நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் இதை தான் சொல்லுவீங்கன்னுலாம் நான் கம்பல் பண்ணல. ஆனால் உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ஜென்வனாக உங்களை டெலிவரி பண்ண வைக்கும் வேர்ட்ஸுக்களை. ஆனால் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சந்திரன் @% உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகுவின் காலில் இருக்கிறதுனால தான் நம்ப முடியாது. சனியோடு சேர்ந்துருக்கார் வர உங்களுடைய 12 லாபாதிபதியும் அவர் தான். அப்போ இது செகண்ட் மேரேஜுக்கு ஓகே ஆகும், ஆனால் ஃபஸ்ட் மேரேஜுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல
உங்களுக்கு சனின்றது லாபாதிபதி, மறுமணத்தை சொல்லக்கூடிய சனியும் அவர் தான். அவரோட சேர்ந்து சந்திரன் இருக்கப்போ மறுமண திருமணங்களுக்கு இது ஓகே. ஏன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் தான் இருக்கார். உங்களுக்கு 8 குடையனும் 9ல் தான் இருக்காங்க சுக்கிரன். அப்போ 3, 8 குடையர் அது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மறுமண திருமணங்களுக்கு இது சக்ஸஸ் ஆகும். அதாவது உங்களுடைய நீங்கள் ஏதாவது விரும்பி ஒருத்தவங்களை காட்டுறீங்க அப்படின்னா அவங்கள அதாவது திருமணம் பண்ணுறது ஈஸியாகும். ஆனால் முதல் திருமணமாக இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய முடிவு தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஜனனச்சாட்டை பார்த்துக்கங்க. எப்போயுமே மேரேஜ் லைஃப் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், எனக்கு வந்து அரேஞ்சா அல்லது விருப்பமான திருமணம், முறிவு பெற்ற தன்மை. எவ்வளோ திருமணங்கள் என்னென்னா 10 வருஷம் 5 வருஷம் காதலிப்பாங்க. ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் 1 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ ஏன் அது நடக்குது? 10 வருஷம் 5 வருஷம் ஒருத்தர் ரொம்ப நேசிச்சிங்கல்ல, ரொம்ப பேசாத நேரம் கிடையாது, பார்க்காத நாள் கிடையாது, அப்படிலாம் இருந்தீங்கல்ல. ஆனால் ஏன் திருமணம் பண்ணதுக்கப்புறம் 6 மாதம் கூட அந்த அஃபெக்ஷன் உங்கள்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் ஆக மாட்டேங்குது? அப்போ பார்வைக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு பழக்கத்தில் இருக்க மாட்டேங்குது. ஏன்? அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சக்ஸஸ் எது தரும் அப்படின்றப்ப 5ஆம் அதிபதியான சந்திரன் தான். சந்திரனை வச்சு தான் உங்களுக்கு இந்த தன்மை, அதாவது எப்படின்னாக்கா திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னம்னா, இன்னும் சொல்லப்போனால் மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி சந்திரனாக இருந்து 7ஆம் அதிபதி புதனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து ஏதோ ஒரு பிளானிங்காக எடுக்கிற முடிவுகளாக இருக்கும். அதாவது காதலே இருந்தால் கூட காதலிக்கிறவனையே கல்யாணம் பண்ணணும், காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு கால்குலேஷன் இருக்கும். இவங்களை கல்யாணம் பண்ணோம்னா இப்படிலாம் செட்டில் ஆகிடலாம், இப்படிலாம் நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டடிக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் நிரந்தரமானதா அப்படின்னம்னாக்கா நிரந்தரமானது அல்ல. ஏன்னா புதனும் சந்திரனுமே பகைப்பற்ற முழுமையான பகை. அதாவது என்னன்னாக்கா சந்திரனுக்கு நட்பு, உங்களுக்கு காதலுக்கு அது தோஷம் இல்லை. ஆனால் உங்களுடைய பார்ட்னருக்கு ஏன்டா காதலிச்சு அந்த நபரை, ஏன்டா காதலிச்சோன்னு கல்யாணம் பண்ணோம், அப்போல்லாம் நல்லா வரலன்னா வந்துச்சே. இவரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இன்னொருத்தன் ப்ரொப்போஸ் பண்ணுறப்ப அந்த ஃபெலோஸ் நல்லா அது என்னன்னாக்கா காலங்கடந்து போன தன்மையில் அந்த உங்களுக்கு ஞானோதயம் வருது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் வரும். அதனால் என்னன்னாக்கா சந்திரன் நல்லா இருக்கிறப்ப டிசிஷன் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கிறப்ப எப்படி தனுசுக்கு 8ஆம் அதிபதி சந்திரனாக மாறுறாரோ அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கான். சந்திரன் பலம் பெற்ற தன்மையில் இருக்கக்கூடிய நாட்களில் அப்போ அந்த மாதிரி தன்மையில் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா சந்திரன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும், எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்வியல் தன்மை இருக்கும். அப்படின்றப்ப எப்போ வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, ரொம்ப லவபுளாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் என்னென்னா சந்திரன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும், பட் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சனாகவும் இருப்பீங்க வேறு நீங்கள். அப்போ சில விஷயங்களில் சென்சிட்டிவ் பர்சன் நீங்கள். சென்சிட்டிவ் பர்சன்றப்ப உங்களுக்கு என்னன்னாக்க சின்ன சின்ன சலனங்களுக்கெல்லாம் அதிர்வுகளை அதிகமாக காட்டுறவங்க. சின்ன சின்ன இதுக்கெல்லாம் அதாவது ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இதே சந்திரன் தான் கொடுப்பாரு. அதே டைத்தில் மைல்டாக ஒரு புன்சிரிப்பை தரதுக்கும் இந்த சந்திரன் தான் காரணமாக இருப்பார். அப்போ நீங்கள் என்னன்னாக்கா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சலனப்படுறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசைப்படுறது, இதுதான் உங்களுக்கு என்னென்னா தேவைன்றது பெருசாக இருக்காது. சின்ன சின்ன ஆசை அல்லது எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது, இது நமக்கே இருக்கணும் நமக்கே இருக்கணும் நமக்கே இருக்கணும் அப்படின்றது ஆவாகனம் பண்ணிக்கக்கூடிய தன்மை இதுதான். அப்போ சில விஷயங்கள்லேருந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது நம்மகிட்ட இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அதில் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைனாக்கா உங்களுடைய மனப்புழுக்கமே மன இறுக்கமே உங்களுக்கான ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு அன்கம்ஃபர்டான ஜோனுக்குள்ளே நீங்கள் வசிக்கிற வாழ்க்கையை கொடுத்துரும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. ஏன்னா இந்த உத்தராயணன்றது இப்போ 12லேருந்து சந்திரன் இயக்கிறதுனால நடத்துறதுனால உங்களுக்கு மனப்புழுக்கம் அற்ற தன்மையில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ என்னன்னாக்கா நீங்கள் பிராணாயாமம், தியானம், யோகா இதெல்லாமே பண்ணி அதிகபட்சம் யதார்த்தங்களாக மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஏதாவது சில விஷயங்கள் வந்து இது உண்மைக்கு தன்மை உள்ளது, இது வந்து யதார்த்தமான விஷயங்கள், இது வந்து அப்படியே ஒரு விஷயத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறது, இதை மாடிஃபை பண்ணி உள்வாங்கிறது கிடையாது, அப்படியே ஏற்றுக்கிறது. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அப்படியே ஸ்வாகா பண்ணிக்கிறது. ஸ்வாகானாக்கா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறேன், அதில் எந்த விதமான ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு திருப்தியாக இருக்குல்ல ஓகேங்க, உங்களுக்கு நல்லா இருக்குல்ல ஓகேங்க, உங்களுக்கு சரின்னு பட்டுதா செய்யலாம் அப்படின்னு மாதிரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போ இது எனக்கானதாக மாற்றணும் அப்படின்றப்ப தான் அதில் ஒரு சிக்கல் வரும். அல்லது அதை அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்றப்ப அது ஈஸியாக இருக்கும், ஒரு லேசியாகவும் இருக்கும். அப்போ வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய லைஃப்பில் எதையுமே உள்ளது உள்ளபடியே இருக்கிற மாதிரியே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்படியே ஏற்றுக்கிறேன், அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னோம்னாக்கா அது அழகாக இருக்கும். இல்லை இப்படியெல்லாம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், இப்படியெல்லாம் மாற்றினா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு விரும்புனீங்கனாக்கா அதில் அவஸ்தைப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் 100% இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம
உங்களுடைய யதார்த்தங்களுக்கு முக்கியம் கொடுத்து வாழும் பட்சத்தில் நீங்கள் அழகான வாழ்க்கையில் வாழ முடியும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவிலேயே திரையில் பார்ப்பீங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. அதனில நீங்கள் என்னிடம் தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க. நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றத சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணுன்னாக்க நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸு, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்மேட் என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.